ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து டிடிஇ நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா எந்த விதமான சர்டிஃபிகேட்லாம் உங்களுக்கு கிடைக்கும், என்னென்ன சர்டிஃபிகேட் ஃப்ரீயாகவே கிடைக்கும், என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அமௌண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து டிடிஇயில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக என்னென்ன சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்ற நாலேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோவில் போகலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் என்னென்னலாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 செமஸ்டர் இருக்கும். 6 செமஸ்டருக்கும் மார்க் ஷீட் வந்து உங்களுக்கு போஸ்ட்டில் வரும், ப்ளஸ் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் ப்ளஸ் டிகிரி சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே நீங்கள் கோர்ஸ் முடித்தோடனே உங்களுக்கு கிடைக்கும். இது போக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னென்னலாம் பேமெண்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்னா, இந்த இதில் AUDDE.in அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் வந்து பேமெண்ட்டில் எக்ஸாம் மிஸ்க் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் போனீங்கன்னா இதெல்லாமே நம்ம வந்து பேமெண்ட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்சாலிடேஷன் சர்டிஃபிகேட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும், என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்றத இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே, இந்த கன்சாலிடேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னா என்ன, எதுக்கு இதை நம்ம பேமெண்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து மார்க் ஷீட் இருக்கும். மார்க் ஷீட் வந்து ஒவ்வொரு இயருக்கும் இல்லை ஒவ்வொரு செமஸ்டருக்கும் என்னென்ன மார்க் வாங்கியிருப்பீங்களோ அதுக்கான மார்க் ஷீட் தான் உங்களுக்கு இருக்கும், ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஆனால் டோட்டலாக 6 செமஸ்டருக்கும் சேர்த்து இல்லை 3 செமஸ்டருக்கும் சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரே மார்க், அதாவது பர்சன்டேஜ் பேசிஸாக அல்லது இந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி உங்களுக்கு ஒரே மார்க்காக வேணும் அப்படின்னு நினச்ச பட்சத்தில் கன்சாலிடேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அதில் வந்து நீங்கள் எல்லா செமஸ்டரோட மார்க்கும் சேர்த்து ஒரே மார்க்காக உங்களுக்கு கிடைக்கும். இது எதுக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு ஒர்க் போகும்போதும் சரி, எதுவும் வேலைக்கு போகும்போதும் சரி, என்ன பர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்க, என்ன சிபிடி ஸ்கோர் வச்சுருக்கிறீங்க, இந்த மாதிரி கிரேட் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. பட் ப்ரொவிஷன் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு இருக்கும், பட் அதை பதிவு பண்ண முடியாது, கிரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு எவிடன்ஸாக ஒரு சர்டிஃபிகேட் கையில் இருக்கும்போது அதை நம்ம தைரியமாக என்ன இந்த கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் போட முடியும். ஸோ அதுக்காண்டி தான் அந்த கன்சாலிடேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்றத வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, அது எப்படி பண்ணுறது, என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் அதில் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, இந்த கன்சாலிடேஷன் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஓப்பன் பண்ண பேஜ் இதுதாங்க. இந்த இதில் செலக்ட் ஃபீ டைப் அப்படின்னு இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்சாலிடேஷன் மார்க் ஷீட் டிடிஇ அப்படின்றத கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். கேண்டிடேட் நேமில் வந்து உங்களுடைய நேம் வந்து போடணும். ரோல் நம்பர் அப்படின்றது உங்களுக்கு வந்து என்ரோல்மெண்ட் நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நம்பரை இங்கே வந்து போடுற மாதிரி இருக்கும். என்ரோல்மெண்ட் நம்பர் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய ஐடி கார்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், அதில் இருக்கும். அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கும்போது நீங்கள் நல்லா குழம்புவீங்க, ஏன்னா ஒவ்வொரு மார்க் ஷீட்லையும் ஒவ்வொரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்க வேண்டாம். உங்கள் கையில் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இருக்கும், அந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் போட்டால் போதும். ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட்டில் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இது கன்சாலிடேஷன் வந்து அப்ளை பண்ண வேண்டும், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ரோக்ராம் நேம் அப்படின்றதுல வந்து நீங்கள் வந்து பிகாம் முடிச்சிருக்கீங்களா, இல்லை எம்காம் முடிச்சிருக்கீங்களா, இல்லை எம்பிஏ முடிச்சிருக்கீங்களா, இல்லை வேறு ஏதாவது கோர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ரோக்ராம் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். இதில் ஜென்ரலாக இல்லை ஃபைனான்ஸாக இல்லை அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் இன்க்ளூட் பண்ண வேண்டாம். இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் அந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் இன்க்ளூட் பண்ண வேண்டாம். இப்போ எம்காம் அப்படின்னா எம்காம் அதை மட்டும் நீங்கள் போட்டால் போதும் ப்ரோக்ராம் நேமில். அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க, அப்புறம் இமெயில் ஐடி கொடுத்துருக்கோங்க. மெசேஜில் வந்து கன்சாலிடேஷன் அப்படின்னு போட்டாலும் ஓகே, இல்லைனாலும் பரவாயில்ல. அப்புறம் என்டர் அமௌண்ட் டு பே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் பார்த்தோம்னா இதை பார்க்குறதுக்கு இதில் வந்து ரெஃபர் ஃபீ ஸ்ட்ரக்சர்னு இருக்குது. இதில் போனீங்கன்னா என்னென்ன ஃபீஸ்லாம் இருக்குது, என்னென்ன சர்டிஃபிகேட்டுக்கு அப்படின்றத பற்றி ஃபுல்லாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிடலாம். ஓகே, இப்போ வந்து நான் திரும்ப பேஜுக்கு வந்துடுறேன். இப்போ மெயிலில் பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி மெயில் பண்ணி வச்சுருக்கேன். அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் கரண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 1000 rupees. ஓகேவா, அடுத்து வித்தின் 4 years rupees 100 + 200ன்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் 4 years ஆயிடுச்சுன்னா 100 + 300 வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது 1 year கோர்ஸாக இருக்கக்கூடிய பிஎட், பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங், பிஎஸ்சி இன்டீரியர் டிசைன் அண்ட் ஓவர்சீஸ் கோர்ஸ் நாட் அப்ளிகபிள் டு அப்ளை ஃபார் கன்சாலிடேஷன் மார்க் ஷீட். இப்போ நான் சொன்ன கோர்ஸ்லாம் படிக்கிறவங்க கன்சாலிடேஷன் மார்க் ஷீட் வந்து அப்ளை பண்ண முடியாது, அவங்களுக்கு கிடையாது. ஓகே, இப்போ நம்ம வந்து கரண்ட் இயர் ஸ்டூடெண்ட் தான், ஸோ நம்ம வந்து இங்கே 1000 அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து வந்து இப்போ சப்மிட் டு பே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும்.
இந்த பேஜில் நெட் பேங்கிங் அப்படின்றது பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஆப் யூஸ் பண்ணுவீங்களா, ஆப்பில் எஸ்பிஐ பேங்க்கு இல்லை கனரா பேங்க்கு, யோனோ பே, எஸ்பிஐயில் வந்து யோனோ பே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம். அதில் வந்து லிங்க் பண்ணி நெட் பேங்கிங்கில் உள்ள போகும். டெபிட் கார்டு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிரெடிட் கார்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கார்டு நம்பரை வச்சு கார்டு நம்பர் போட்டுட்டு அடுத்து பின்னாடி ஒரு 3 டிஜிட் நம்பர் இருக்கும், அதை போட்டுட்டு ஓடிபி வரும், நீங்கள் அதை போடுற மாதிரி இருக்கும். இப்போ யூபிஐ ஐடி அப்படின்றது பார்த்தோம்னா நீங்கள் வந்து பேடிஎம், ஃபோன்பே, கூகுள் பே இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து லேப்டாப்பில் போடுற பட்சத்தில் யூபிஐன்னு கொடுத்த உடனே கியூஆர் ஸ்கேனர்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா கியூஆர் கோடு வரும், அதை ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிடலாம். இல்லை யூபிஐ ஐடி போட்டு கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். ஃபோனாக இருக்க பட்சத்தில் அதுவே ஈஸியாக ஆக்சஸ் ஆயிரும். ஓகே, இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிடலாம். அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். அதுக்கடுத்து நம்மளுக்கு திரும்ப அதாவது இப்போ சப்மிட் டு பேன்னு கொடுத்தோன்னே அந்த பேஜ் வந்துருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது நம்ம சப்மிட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு பேப்பர் ரிசிப்ட் வந்துடும், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம். பட் அந்த ரிசிப்ட் வந்து நீங்கள் தொலைச்சிட்டீங்க அப்படின்னா அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, அதே மாதிரி கன்சல்டேஷன் மார்க் ஷீட்டுன்னு போட்டு இது ஃபுல்லாக ஃபில் பண்ணி சப்மிட் ஃபார் பேமெண்ட் ஹிஸ்ட்ரின்னு இருக்குல்ல, இதை கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு நம்மளுடைய ஸ்டேட்டஸ் வந்து இருக்கும். இந்த பிரிண்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா, நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான ரிசிப்ட் வரும். இப்போ இதை நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு வந்துடும் அப்படின்னா கிடையவே கிடையாது. அதுக்கு இன்னும் ப்ராசஸ் இருக்குது, கண்டினியூவாக இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து ஒரு பேப்பர் வரும், அதை பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, அந்த பேப்பர் அதாவது பேமெண்ட் ரிசிப்ட், பேமெண்ட் கன்ஃபர்மேஷன், அதுக்கு ஒரு பேப்பர் இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்களா, இந்த பேப்பர் ப்ளஸ் ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ரெக்வஸ்ட் லெட்டர் வந்து இதுதான் ரெக்வஸ்ட் லெட்டர், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் போட்டு நேம், அட்ரஸில் வந்து உங்கள் ஃபுல் இது கிளியராக கொடுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ப்ரொவிஷனலில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து ஐடி கார்டில் இருக்கும், அதை நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க. அப்புறம் 2 கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன், அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அண்ணாமலை நகர், இந்த நம்பர் போட்டுக்கோங்க. அப்புறம் சப்ஜெக்ட் அப்படின்றதுல நீங்கள் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கன்சல்டேஷன் மார்க் ஷீட் ரெக்வஸ்ட் நம்ம பண்ணுறோம், ஸோ அதுக்காண்டி போடுறோம். இல்லை போனஃபைட் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நீங்கள் வந்து இங்கே போடலாம். அப்புறம் வந்து ரெஸ்பெக்டட் சார் மேடம் போட்டுட்டு நான் பிகாம் முடிச்சுட்டு அதெல்லாம் போட்டுக்கோங்க. 1000 ரூபாய் கரண்ட் இயர் ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனால. ஓகே, இதில் வந்து நம்ம மார்க் ஷீட் வந்து அட்டாச் பண்ணணும். 6, 1, 2, 3, 4, 5, 6 செமஸ்டரோட மார்க் ஷீட்டும் நம்ம அங்கே வந்து போடணும். அப்புறம் ப்ரொவிஷனல் போடணும். டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தால் அதையும் சேர்த்து வைக்கணும். பேமெண்ட் ரிசிப்ட் இதை வைக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஐடி கார்டு, பிகாம் ஐடி கார்டு வந்து உங்களுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த ஐடி கார்டோட காப்பி வைக்கணும். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே காப்பி தான். பேமெண்ட் ரிசிப்ட் வச்சுட்டோம், ஐடி கார்டு வச்சுட்டோம், 6 செமஸ்டர் மார்க் ஷீட்டு, ப்ரொவிஷனல், அப்புறம் டிசி, ஓகேவா, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இது எல்லாமே நீங்கள் வச்சு இந்த ரெக்வஸ்ட் லெட்டரையும் சேர்த்து வச்சு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதையும் அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே, அடுத்த பிளேஸில் உங்களுடைய பிளேஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் டேட்டு போட்டுக்கோங்க. யுஎஸ் ஒபீடியன்ட்லின்னு போட்டு இங்கே வந்து சைன் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணிவிட்டு போடுங்க. இல்லை கைப்பட நீங்கள் எழுதுறதா இருந்தால் நீங்கள் அப்படியே போட்டுடலாம். பட் பிரிண்ட்டில் உங்களோட சைன் வந்து போட வேண்டாம். ஓகே, இப்போ எல்லாம் முடிஞ்சிருக்கும். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த ரிசிப்ட் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, பேமெண்ட் ரிசிப்ட். இந்த பேமெண்ட் ரிசிப்ட்லையும் கேண்டிடேட் சிக்னேச்சர்னு இருக்கும். நீங்கள் ஜெராக்ஸ் போட்டுட்டு அந்த சிக்னேச்சர் கேண்டிடேட் சிக்னேச்சர் அப்படின்றதுல உங்களுடைய சிக்னேச்சரை போட்டுட்டு சென்ட் பண்ணணும். ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட் கவரில் ஃபஸ்ட்டு உங்களோட ரெக்வஸ்ட் லெட்டர், அடுத்து உங்களுடைய பேமெண்ட் ரிசிப்ட் ஐடி, அந்த பிரிண்ட் அவுட்டு, அப்புறம் வந்து ஐடி கார்டு, அப்புறம் வந்து 6 செமஸ்டர் எல்லா செமஸ்டரோட மார்க் ஷீட்டும் எடுத்துக்கணும். பேக் அண்ட் ஃப்ரண்ட் எல்லாம் ஒரே பேஜில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட், அடுத்து டிசி இதெல்லாம் வச்சு பின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கவர் அப்படின்றது கவர் போட்டு நீட்டாக சென்ட் பண்ணுங்கள். 2ல் வந்து இதே அட்ரஸ் தான், 2 அட்ரஸ்ஸு, ஃப்ரம் அட்ரஸ் நீங்கள் இதே போட்டுக்கோங்க. ஓகே, இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.